ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 35 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுகிறார், பெத்தேலுக்கு நாம் எல்லாம் போகலாம். ஏன் தெரியுமா? நான் ஆபத்து நேரிட்ட நாட்கள்ல ஏசா என்கிற அவன் சகோதரனுக்கு தப்பி ஓடுகிறான். தன் மாமா வீட்டுக்கு போகும்பொழுது காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கல்ல வச்சு படுத்திருக்கும்போது தேவன் தரிசனமாகிறார். மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கு 20 வருடங்கள் மேலா கழித்து விட்டு திரும்ப வருகிறான். திரும்பி ஆண்டவர் எல்லாவற்றையும் செட்டில் பண்ண உடனே ஆண்டவரே பேசுகிறார். முந்தின வசனங்கள் சொல்லுகிறது, நீ திரும்ப நான் உன்னை சந்தித்த அந்த பெத்தேலுக்கு அந்த இடத்துக்கு போய் மீண்டுமாய் பலிபீடம் ஒன்றை கட்டி என்னை தொழுதுகொள் பலியிடு என்று சொல்லி அந்த நன்றியுள்ள காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை நான் நடத்தினாலும் அந்த அனாதையாய் தனியாய் கையில ஒண்ணு இல்லாம ஓடி போன அன்னைக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்தை இவ்வளவு பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன. அதனால நீ போய் எனக்கு அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி குடும்பமாய் தொழுது கொண்டு என்னை உயர்த்து என்ற நாமத்திற்கு ஆராதனை பண்ணுன்னு சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாக்கோபும் அப்படியே செய்கிறார். இந்த மாத கடைசியில வந்துட்டு அந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம பார்ப்போம்னு சொன்னா எவ்வளவு விபத்துகள் இருந்து கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார், வியாதியிலிருந்து பாதுகாத்திருக்கிறார், தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. இதை எப்படி மேற்கொள்வேன், இதை எப்படி சந்திப்பேன், இந்த சவாலை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், பலவித எதிர்பார்ப்புகள், பலவித போராட்டங்கள், பலவித சவால்கள் முன்பாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. நம்முடைய திறமையினால் அல்ல, அவருடைய பெரிதான கிருபை. அதனால நம்ம கண்டிப்பா அந்த மாதத்தின் கடைசி நாள்ல நன்றி செலுத்த வேண்டுமே. நன்றி செலுத்துகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் நம்மளை நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லித்தான் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமே. ஒரு நாள் ஒரு கிராமத்திலே அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு நல்ல விலையுயர்ந்த கார் வந்து நிற்கிறது. அந்த காரில் இருந்து கணவன் மனைவி 2 குட்டி பிள்ளைகள் இறங்குகிறார்கள். அது பார்த்தால் அந்த கோயில் நல்ல ஓரளவு அழகாக பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சில வேலை குறைவுபட்டு அப்படியே நிற்கிறது. அங்கு ஒரு வயதான பெரியவர் அங்கு உட்கார்ந்து இருக்கிறார். பகல் நேரம் ஆலயம் திறந்திருக்கிறது. ஏனென்றால் சில கிராமங்கள் ஆலயங்கள் திறந்திருக்கும், யாராவது வந்து எப்ப வேண்டுமானாலும் ஜெபித்து செல்வதற்கு. இவங்க வந்து நல்ல விலையுயர்ந்த கார் இங்க வந்து இது பண்ண உடனே அந்த பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார். நான் போய் கொஞ்ச நேரம் முன்னாடி ஜெபம் பண்ணிக்கலாமான்னு இந்த சகோதரன் அந்த சகோதரிக்கு அந்த பிள்ளைகள் கேட்கும்போது, ஓகே ஜெபிக்க தானே ஆலயம் இருக்குன்னு சொல்லும் போது போகிறாங்க. போய் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இந்த பெரியவர் அதை அந்த ஆலயத்தினுடைய போதகருக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த போதகரும் யார் என்று சொல்லி பார்க்கறதுக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறார். நல்ல விலையுயர்ந்த காராக இருக்கு. அந்த கிராமத்தில் அப்படிப்பட்ட கார் யார்ட்டுமே கிடையாது. அந்த கணவனும் மனைவி பிள்ளைகள் அங்க போய் ஜெபிச்சுட்டு வரும்போது, நீங்க யாரு என்னென்று விசாரிக்கும் போது அந்த போதகருக்கு தெரியவில்லை. ஏன்னா அவர் புதிதாக அப்பொழுது அங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கிறார். அப்பொழுது பக்கத்தில் இருக்க பெரியவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நான் இந்த ஊர் தான், எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நான் அனாதை ஆயிட்டேன், ஆனா என்னை யாருமே இந்த உறவுகளும் ஏற்றுக்கொள்ளல, நான் வேதனையோடு அந்த புறப்பட்டு போயிட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு போனேன், கர்த்தர் என் கூட வந்தாரு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அப்போ சின்னதா இருந்தா நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை ஆயிட்டேன், நீங்க என் கூட வந்து என்னை ஆசீர்வதிச்சா நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு அழுதுகிட்டே தான் போனேன். ஆனா ஆண்டவர் நான் போன இடத்துல என்னை ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு நல்லா எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பெரிய தொழிற்சாலை கொடுத்து அதை நான் செய்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு எந்த குறைவும் இல்ல. ஒரு நாள் ஆண்டவருக்கு நாங்க நன்றி செலுத்திட்டு இருக்கும் போது சொன்னார், ஆண்டவர் திரும்ப உன் ஊருக்கு போ, அங்க ஒரு ஆலயத்துல ஜெபித்தா அல்லவா, அங்க போ, நான் உன்னோடு பேசுவேன், நீ அங்க போய் எனக்கு நன்றி செலுத்த அப்படின்னு சொன்னதும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். இந்த போதகருக்கு ஒரே சந்தோஷம். அந்த பெரியவர் இன்னாருடைய மகனாப்பா சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு போதகருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவன் குடும்பத்துல நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல அந்த செய்தி ஊருக்குள்ள போனதும் நிறைய பெரியவங்க அதை தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் உடனே அந்த ஐயாவும் ஜெபம் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் சொல்லி உடனே அந்த சகோதரன் கேட்டனா, இன்னும் இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகலேண்டோம், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி தான் நாங்க கட்டிட்டு இருக்கிறோம், இன்னும் தேவைகள் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிருக்கும் போது அதுக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லும் போது அங்கே ஒரு செக் எடுத்து அதற்கான பணத்தை எழுதி கொடுத்துட்டு நீங்க இதை பயன்படுத்தி ஆலயத்தின் வேலை முடிங்கன்னு சொல்லி சந்தோஷமா திரும்பி அந்த பட்டணத்துக்கு வந்தாராம். யோசித்து பாருங்கள், இதுதான் நன்றி செலுத்துறது, இதுதான் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறது. நம்மளை எவ்வளவு அழகா நடத்துறாரு, எவ்வளவு அழகா பாதுகாக்கிறாரு. தேவைப்படும் பொழுது ஆண்டவர்கிட்ட வந்துட்டு
தேவைகள் சந்திக்கும் போது ஆண்டவரை மறந்து இருக்கிறது, அது நன்றியுள்ள இருதயம் இல்லல? அது ஆண்டவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த மாத கடைசியில் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்து, 28 நாள் தான் அந்த மாதம் நடத்தின தேவனுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நன்றி சொல்லி பாருங்களா. புதிய மாதத்துக்குள் போகும்போது புதிய வாசல்கள் திறக்கும், புதிய ஆசீர்வாதங்கள் தொடரும், புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையா இந்த 28 நாட்கள் நீங்க நடத்தினீங்க, நன்றி செலுத்துறோம்பா. பிரபல பாடுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, இழப்புகளை கூட சிலர் சந்திச்சிருக்கலாம், ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம், நஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா அது நிரந்தரமானது அல்லப்பா. அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், திருப்பிக் கொள்ள முடியும். நீர் எல்லாவற்றையும் வல்லவர் நீர் இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும்பா. நான் உண்மை இழந்தமானால், உடைய பிரசன்னத்தை இழந்தமானால், இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ந்தும் செத்து போன நிலைமை தான். அந்த நிலைமை இல்ல வேண்டாம் ஆண்டவரே. இந்த நாட்களை இம்மட்டும் நடத்தி பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்தி வைத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நன்றி செலுத்துகிற நாளாய், உம்மை உயர்த்துகிற நாளாய் மாற்றிக் கொடுப்பீராக. நாங்கள் நன்றி பலிபீடம் கட்டி உம்மை உயர்த்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற நாளில பாக்கியந்தாரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். புதிய மாதத்துக்குள்ள புதிய உற்சாகத்தில் செல்ல உதவி செய்யும். துதி கனமை மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாத கடைசி நாளில ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய நன்றி ஆண்டவருடைய சமூகத்தை எட்டும் பொழுது தொடர்ந்து நன்மைகள் நிரப்பான் சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.